بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த புனிதமிக்க மாதத்தை முஸ்லிம்களுக்கு வழங்கி இதன் மூலமாக அவர்கள் குர்ஆனுடன் அதிகமான தொடர்பு கொள்ள வேண்டும், மார்க்கத்தினுடைய கடமைகளிலே அவர்கள் அதிகம் ஈடுபாடு கொள்ள வேண்டும், இறையச்சத்தின்பால் அவர்கள் திரும்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மாதத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இந்த மாதத்திலே நாம் ஏற்றுகின்ற அந்த சார்ஜ் அது ஒரு வருடம் வரைக்கும் நிற்கத்தக்க வகையிலே அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றார். உலகத்திலே திருக்குர்ஆனுக்கு முந்தைய அருளப்பட்ட வேதங்கள், தௌராத்தாக இருக்கட்டும் அல்லது இஞ்சிலாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், இந்த வேதங்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த மொழிகளில் இன்றைக்கு இல்லாது மறந்து போய்விட்டன. ஆனால் இந்த வேதம் இதுவரைக்கும் மக்களிடத்தில் நிலை பெற்று நிற்கின்றது என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை எல்லா தொழுகையிலையும் ஓத வேண்டும் என்ற அளவில் ஆக்கி வைத்ததுடன் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் இந்த வேதத்தின் பக்கம் மக்களை இழுக்கக்கூடிய வகையிலே நோன்பு நோற்க செய்து மக்களை இதன் மூலமாக குர்ஆனுடைய அந்த சிந்தனையின் பக்கம் திருப்ப செய்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் இந்த குர்ஆனை விட்டும் போய்விடக் கூடாது என்று அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த மாதத்திலே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி அவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். சமீபத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழக அரசாங்கம் செப்டம்பர் 15ஆம் தேதியன்று அண்ணா பிறந்த நாள், அது அண்ணா பிறந்த நூற்றாண்டு பிறந்த தின நாள் என்பதற்காக வேண்டி சிறையிலே அடைக்கப்பட்ட பல ஆயுள் கைதிகளுக்கு விடுதலை வழங்கியதை நாம் பார்த்தோம். இப்படி உலகத்தில் இந்த மக்களுக்காக வேண்டி உலக அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது இல்லாமல்ல அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்காக வேண்டி, மூமின்களுக்காக வேண்டி, அவனை நம்பியவர்களுக்காக வேண்டி, பாவத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி இது போன்ற வாய்ப்புகளை கொடுத்து தன் பக்கம் இழுத்து, நீங்கள் இப்படியாவது உங்களுடைய தவறுகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்குகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதான் தகல ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் நுழைந்து விட்டால் ஃபுதிஹத் அப்வாபுஸ் ஸமா, வானத்தினுடைய வாசல்கள், அதாவது சோனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன. வ உல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டு விடுகின்றன. உசுல்சிலத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு விடுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தி புகாரில் 1899 ஹதீஸாக பதிவாயிருக்கிறது. நாம் இங்கே என்ன பார்க்கின்றோம் என்றால், அவன் மனிதன், அவனுக்கு நீ இந்த ரமலான் மாதத்தில் இந்த பக்கம் வந்துவிடு, இதோ சோனத்தினுடைய வாசல் திறந்திருக்கிறது, இந்த மாதத்தில் உன்னை சோனத்திற்கு செல்லக்கூடியவனாக, அதற்கு தகுதி உள்ளவனாக நீ ஆக்கிக்கொள். நரகம் மூடி இருக்கின்றது, மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தின் பக்கம் நீ சென்று விடாது. ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்பட்டிருக்கின்றார்கள், அந்த ஷைத்தானுடைய சாடல் மற்ற மாதத்தில் இருப்பது போன்று உன்னிடத்தில் இருக்காது. இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திவிட்டு அப்படியே நீ உள்ளே வந்துவிடு என்று இந்த மார்க்கம் நமக்கு அரியது ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி இந்த மாதத்தில் நம்மில் யாராவது ஷிர்கிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால், ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், அந்த பாவத்திலே நாம் ஏதாவது ஒரு வகையிலே அந்த ஷிர்கின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம். சிலர் நாங்கள் எல்லாம் ஷிர்கின் பக்கம் செல்லவில்லை, சரியாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் கூட ஷிர்கில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னால் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஷிர்க் என்பது இருக்கின்றது, அது மிக மோசமான ஒரு பாவம். இந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி,
அல்லாஹ் தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படக்கூடிய அந்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வயஃபிரு மா தூன ذلك لمن يشاء. இது அல்லாத பாவத்தை தான் நாடியவர்களுக்கு அவன் மன்னிக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யக்கூடிய அந்த இமாம்களுக்கு பின்னால போய் நாம நின்று தொழுவது இருக்கிறதே, அது அந்த ஷிர்கை பற்றி உள்ள அந்த கடுமையை நம்மிடத்தில் குறைத்துவிடும். அதுல பல காரணங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு முக்கியமான காரணம், இன்றைக்கு அந்த இமாமுக்கு முன்னால் இருப்போம், நாளைக்கு அவருடைய பயான கேட்போம், அதற்கடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு பின்னால் அப்படியே செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றுவானார். இது போன்று ஷிர்கினுடைய என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றனவோ அந்த அம்சங்களில் இருந்து நாம் முதலில் நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து தௌபா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா மறுமையில ஒரு அடியானை பார்த்து நரகத்தினுடைய அந்த நெருப்பை பார்க்கிறான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லவா, அவன் வலது பக்கத்தில் பார்க்கின்றான், நெருப்பு தான் எரிந்து கொண்டிருக்கின்றது. இடது பக்கம் பார்க்கின்றான், நெருப்பு தான் எரிந்து கொண்டிருக்கின்றது. முன்னாலும் பின்னாலும் பார்க்கின்றான், நெருப்பு தான் எரிந்து கொண்டிருக்கின்றது. அவன் எங்கு பார்த்தாலும் நெருப்பு மலைகள், நெருப்பு அலைகள். இந்த நரகத்தை அப்படி அவன் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், லவ் அன்னக மா ஃபில் அர்தி மின் ஷைஇன், இந்த பூமியில் உள்ள அனைத்தும் உனக்கு சொந்தமாக இருந்தால் நீ என்ன செய்வாய்? குந்த தஃப்ததி பிஹி, அந்த உலகத்தில் உள்ள அந்த பொருட்கள் அனைத்தையும், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சேர்த்து இப்போது இதற்கு ஈடாக கொடுத்து இதிலிருந்து தப்பிச்சுக்கிறவில்லை என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஆமா என்று அடியான் பதில் சொல்கின்றான். அப்போது அல்லாஹ் பதில் சொல்கின்றான், فقد سألتك ما هو أهون من هذا وأنت في صلب آدم. நீ ஆதமனுடைய அந்த முதுகு தண்டிலே இருக்கின்ற பொழுது உன்னிடத்தில் நான் இதை விட மிக 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 குறைவானதை, அற்பமானதை கேட்டேன். அந்த அற்பமானது என்ன தெரியுமா? அல்லாஹ் துஷ்ரிக பி, நீ எனக்கு இணை வைக்க கூடாது. இன்றைக்கு எல்லா பொருளையும் கொடுத்து தர்மம் செய்து இந்த நரகத்தை விட்டு நீ உன்னை காப்பாற்றிக் கொள்கின்றேன் என்று சொல்கின்றாயே, நான் உன்னோட சிம்பிளா தானே கேட்டேன், ஒரே ஒரு வார்த்தை தானே உன்னிடத்தில் கேட்டேன், நீ எனக்கு இணை வைக்க கூடாது என்று கேட்டேன். நீ மறுத்து விட்டாய், இல்ல ஷிர்கை தான் செய்வாய் என்று நீ பிடிவாதமாக இருந்து விட்டாயே என்று அல்லாஹ் அடியானிடத்தில் சொல்வான் என்ற இந்த செய்தி புகாரியில 3334வது ஹதீஸாக பதிவாயிருக்கின்றது. நாம என்ன பார்க்கின்றோம் என்றால், எந்த ஒரு வகையிலையும் ஷிர்கில் நாம் ஈடுபட்டு விட்டோம் என்றால், ஷிர்கிலே நாம் நம்மை நாமே கலந்து கொள்ள செய்து விட்டோம் என்றால், ஷிர்க் என்ற பாவம் நம்மிடத்தில் கலந்து விட்டது என்றால் ஒருபோதும் அந்த நரகத்தை விட்டு நாம தப்ப முடியாது. இந்த மாதத்தில் அந்த ஷிர்கை விட்டு முழுமையாக நாம் விலகுவதற்கு தௌபா செய்துவிட வேண்டும். அந்த ஷிர்கில் இருந்து நாம் வெளியேறி ஆக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், அது இன்றைக்கு ரமலான் மாதத்துல எல்லா தலங்களும் நிறைந்து வழிவதை நாம் பார்க்கிறோம். அதுலயும் சுபுகுல, எந்த சுபுகுல 3 சஃப்பு 4 சஃப்பு நிற்குமோ அந்த சுபுகு நேர தொழுகையில மக்கள் இன்றைக்கு நிரம்பி வழிகிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த ஒரு சிறப்பு பெருநாள் அன்றைய காலையில இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் ரமலானில் இருந்த அல்லாஹ் நான் லீவ் போட்டு வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டானா என்ன? அதற்கு அடுத்து நாம விளம்பரம் கொடுக்கணும். சென்ற ரமலானில் சென்றவர்களை காணவில்லை, தேடி பிடித்து தருபவர்களுக்கு தகுந்த சன்மானம் தரப்படும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? பரிசு அறிவிக்க வேண்டியிருக்குது. அந்த மாதிரி மக்கள் காணாமல் போயிடுறாங்களே என்ன? ரமலான் அல்லாத மாதத்தில் தொழுகை கடமை இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்கு ஸலா. ஒருவன் மூமின் அவன் காஃபிர், ஒருவன் முஸ்லிம் அவன் முஷ்ரிக், இணை வைக்கக்கூடியவன் என்பதற்கு சிறந்த ஒரு அடையாளம் என்னவென்றால் தொழுகை தான். தொழுகையை விட்டுவிட்டால் காஃபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்ல 256வது ஹதீஸாக பதிவாயிருக்கின்றது. அப்ப நாம இந்த தொழுகைங்கிறது இருக்குது, அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த தொழுகை, அதாவது நாளை மறுமையில நரகத்தில் இருந்து ஆட்களை தூக்கி எடுக்கப்படும் பொழுது இந்த நெருப்புல கிடக்கக்கூடிய ஆட்களை நாங்க எப்படி தேடி எடுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க மலக்குகள். ஒன்றுமில்ல, நெற்றியில சஜதா தடயம் இருக்கும், அதை பார்த்து எடு அப்படிங்கிறான் அல்லாஹ். புரிகிறதா? அப்போ
அப்ப அந்த நரகத்துல போய் வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஆட்கள் யாரு? தொழுகையாளிகள் தான் மற்ற பாவங்களுக்காக வேண்டி போய் கிடக்குறாங்க. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த நெற்றியில தழும்பு இல்லாத ஆட்கள் நாளைக்கு நரகத்திலிருந்து தூக்கப்பட மாட்டார்கள், தொழுகை இல்லாத ஆட்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால இந்த ரமலான் மாதத்துல தொழ வந்தமா, இனிமேல் என்றைக்கும் நாம் தொழுவோம் என்று ஒரு வைராக்கியம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜமாத்தோடு தொழுவோம். யாராவது இந்த ரமலான்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு 90% ஜமாத்துக்களை விட்டுருக்க மாட்டோம், அப்படிதானே? அப்ப இந்த ஜமாத்து தொழுகையை நாம ரமலான் அல்லாத காலத்திலையும் பேண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சபதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் தொழுகையை விடமாட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் சபதம் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தில் இருந்து தொழுகையை விடுதல் என்ற பாவத்தை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். பாவ மன்னிப்பு தேடினால்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை சுபிட்சமாக வாழ வைப்பான். மறுமையிலே நமக்கு நன்மை கிடைக்கின்றது, சோனம் கிடைக்கின்றது. அதன் முதல் தரமான ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்த எதிர்பார்ப்பு என்னவென்றால், இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த வருடம் பருவமழை பெய்து விட்டது. தமிழகத்தில் நீண்ட நாட்களாக இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதே கிடையாது. நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதாவது பூமியில இருந்து தண்ணீர் வருது, அடிச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அர்சல்னா ரியாஹ லவாகின், கருசூழ்ந்த மேகம் கொண்ட காற்றுகளை நாம் அனுப்புகின்றோம். ஃபஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து மழையை பொழிவிக்க செய்கின்றோம். ஃபஅஸ்கைனாகுமு, அந்த மழையை உங்களுக்கு புகட்டுகின்றோம். வமா அன்தும் லஹு பிகாஸினீன், அந்த மழை நீரை நீங்கள் பாதுகாக்கவில்லை, நான் தான் பாதுகாக்கின்றேன். ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரை அணை போட்டு மனிதன் பாதுகாத்து விடுகின்றான். ஆனால் அல்லாஹ் தருகின்ற அந்த தண்ணீரை அவன் எப்படி பாதுகாக்கின்றான் என்றால், இமயமலை போன்ற அந்த உயரமான இடத்துல தண்ணீரை தேக்கி வச்சிருக்கிறான், பனிக்கட்டிகளாக. அதுபோன்று நம்முடைய இந்த தாமிரபரணி ஆறு இதுவரைக்கும் வந்து கொண்டு இருக்கின்றது என்றால், அந்த மலை தொடர்ச்சி உள்ளக்க அல்லாஹ் தஆலா மனிதர்கள் போக முடியாத அளவிற்கு ஆக்கி வைத்து அந்த மரங்கள் இருந்து விழக்கூடிய சருகுகள் மூலமாக அப்படியே அந்த தண்ணீர் அதிலேயே சேமித்து கிடந்து அதில் இருந்துதான் வற்றாத நதியாக, ஜீவ நதியாக இந்த தாமிரபரணி வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஆறுகள் எங்கெங்க பிறக்கின்றனவோ அத்தனையுமே அல்லாஹ் தஆலா மழை காலத்தில் பெய்த அந்த மழை நீரை மலைகளுக்கு மத்தியில் தேக்கி வைத்து நமக்கு பின்னால் அதை ரிலீஸ் பண்ணி தருகின்றான், விடுவித்து தருகின்றான். இப்படிப்பட்ட இந்த தண்ணீர் அங்கு மட்டும் கிடையாது, பூமியில இப்ப அடிச்சு எடுக்கிறோமே அங்கேயும் அவன் தான் சேர்த்து வைத்திருக்கின்றான். இந்த தண்ணீர் வர வேண்டும் என்றால் வானத்து மழை பொழிய வேண்டும். வானத்தில் தான் உங்கள் உணவு இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த மழை நீர் இந்த பூமிக்கு வரவில்லை என்றால் முடிஞ்சு போனது எல்லாமே. இப்ப தண்ணீர் மோட்டர் எல்லாம் தண்ணீர் வரமாட்டேங்குது. கடந்த காலத்திலேயாவது ஏதோ ஊருக்கு ஒரு 4-5 பைப்பு தான் இருக்கும். இப்போது வீட்டுக்கு வீடு நம் தண்ணீர் அங்க எங்க இருந்து வரும்? எல்லாருமே தண்ணீரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, சுரண்டாங்க அப்படியே பூமியில இருந்து. அப்போது எல்லாருமே தண்ணீர் எடுக்கின்ற பொழுது எல்லா பள்ளிகளிலும் அல்லாஹ் தஆலா நம்ம பள்ளி இது வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான், என்றைக்கும் பாதுகாப்பானாக. ஏன்னா இது ஏகத்துவத்திற்காக உள்ள பள்ளி. நம்ம பள்ளியில தான் நாம அறிவிப்பு செய்யவில்லை, தாய்மார்களே ஆவுதல் தண்ணீரிலே கொண்டு வந்து கொட்டுங்கள் என்ற அறிவிப்பு இதுவரைக்கும் நம்ம செய்யல. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், துஆ செய்து கொண்டு இருங்கள். எவ்வளவு தட்டுப்பாட்டில் இருந்துட்டு இருக்கு பாருங்க. அதாவது இப்போது என்ன மழை பெய்ய வேண்டும், வெயில் கோடை காலத்து வெயிலை போன்று அக்னி நட்சத்திரத்தினுடைய வெயிலை போன்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை யார் தீர்ப்பது? என்ன நிலைமை தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த பூமியை சுத்தி ஒரு மண்டலத்தை, வளிமண்டலத்தை அமைச்சிருக்கிறான். இந்த வளிமண்டலம் எப்படி என்றால், இப்ப நீங்க ஊட்டி போன்ற பகுதிகளில் பார்த்தீர்கள் என்றால் அங்க பூந்தொட்டி வச்சிருப்பாங்க. அந்த பூந்தொட்டியை எதுக்குள்ள வச்சிருப்பாங்கன்னா கண்ணாடிக்குள்ள வச்சிருப்பாங்க. ஏன் கண்ணாடிக்குள்ள வச்சிருக்காங்கன்னா, அது எப்போதுமே அங்க ஊட்டியில வந்து
பொழிந்து கொண்டிருக்கும். அப்ப மரத்திற்கு சூரிய வெப்பம் தேவை. அப்ப அந்த சூரிய ஒளி படும் பொழுது அந்த கண்ணாடி என்ன செய்கின்றது என்றால் அந்த சூரிய ஒளி அப்படியே வாங்கி உள்ளக்க வச்சுக்கிறது, வெளியில விடாது. அதனால அது என்ன செய்யுது, அந்த கண்ணாடிக்குள்ளேயே அந்த செடி வளர்ந்து வருகின்றது. இது போன்று அல்லாஹ் தஆலா இந்த பூமியில கண்ணாடியை போன்று கிரீன் ஹவுஸ் என்ற ஒரு பசுமை குடிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த சூரிய வெளியை அப்படியே பிடித்து வைத்து தக்க வைத்துக் கொள்கின்றது. ஏனால் பூமியில வெப்பம் போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எப்படி அந்த கண்ணாடி கூண்டு அந்த வெப்பத்தை வெளியில போகாம பாதுகாத்துக் கொள்கின்றதோ அப்படி அல்லாஹ் தஆலா இந்த பூமியில ஒரு வளிமண்டலத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அது என்ன செய்கின்றது என்றால் சூரிய வெப்பத்தை அப்படியே தடுத்து வச்சு பூமி குளிர்ந்து போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி பாதுகாப்பா வச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த சூரிய வெப்பத்தை அது அப்படியே தக்க வைத்துக் கொள்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டில் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்றால் மனிதன் இன்றைக்கு மின்சாரம் தயாரிப்பதற்காக வேண்டி நிலக்கரியை வச்சுதான் மின்சாரத்தை எடுக்கிறான். அதுல இருந்து மில்லியன் கணக்கில் அவன் செலவழிப்பதன் காரணத்தினால அதுல உள்ள வெப்பம் வானமண்டலத்துக்கு போகுது. அதேபோல் நாம் ஓட்டக்கூடிய அந்த பைக்குகள் அதுல உள்ள வெப்பம் கார்பன் டை ஆக்சைடு போது அல்லாஹ் தஆலா உலகத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க, சாப்பிட்டா நமக்கு உணவு எப்படி கழிவாகின்றதோ அதே போன்றுதான் ஒவ்வொன்றுக்கும் வாகனத்திற்கும் நீங்கள் பெட்ரோல் ஊற்றினீர்கள் என்றால் அதுவும் கழிவாக வெளியாகின்றது. அதான் கார்பன் டை ஆக்சைடு வெப்பம். அது அப்படியே வெளியேறி எல்லாமே நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்க புகமண்டலத்தை வெளியில் அனுப்பிடுறீங்க. ஆனால் இந்த புகமண்டலம் அது அல்லாஹ்விடத்தில் ஒரு கணக்கில் தான் போய் நிற்குது. எல்லாமே வான மண்டலத்தில் போய் நிற்பதன் காரணத்தினால அந்த வெப்பம் அதிகரிச்சு போய் அதனுடைய தாக்கம் இன்றைக்கு நம்மளை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதான் வெப்பம் அதிகரிக்கிறது காரணம் என்னன்னா பெட்ரோல், நிலக்கரி, இதுல உள்ள வெப்பம் எல்லாம் அப்படியே வானமண்டலத்தில் போய் இப்ப ஏறி அந்த வளிமண்டலத்துல அந்த கண்ணாடிக்குள்ள ஏற்கனவே அல்லாஹ் தஆலா சூரிய வெப்பத்தை வச்சிருக்கிறானா, இந்த வெப்பமும் போய் சேர்ந்து அந்த வெப்பத்தை கூட்டி வைத்து இந்த வெப்பம் அதிகரிக்க என்ன ஏற்படுகின்றது என்றால் இமயமலையில அல்லாஹ் தஆலா தேக்கி வச்சிருக்கிறான அந்த பனிப்பாறை இன்றைக்கு உருகி கொண்டிருக்கிறது. கடல் பெருகி கொண்டிருக்கின்றது, நிலம் கடலுக்குள் உள்வாங்கி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்ன ஆபத்து ஏற்படுதுன்னு பாருங்க. அப்ப இதற்கெல்லாம் பரிகாரம் என்ன? வல்ல ரஹ்மான் தான் பரிகாரம். அவன் தான் இதை தீர்த்து வைக்க வேண்டும். அதற்கு என்ன? ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்தில் இருந்து அவன் மழையை சரமாரியாக உங்களுக்கு பொழிவதற்கு இருக்கின்றான், தாரையாக பொழிவதற்கு இருக்கிறான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு மக்கள் செல்வம் பொருளாதார செல்வத்தை கொண்டு அவன் உதவுவான். உங்களுக்கு தோப்பு துறவுகளை அவன் ஆக்குவான். உங்களுக்கு ஆறுகளை அவன் உருவாக்கி கொடுப்பான். இது சூரத்து நூஹ்ல 71வது வசனத்துல 71வது அத்தியாயத்துல 10-11வது வசனங்களாக இடம்பெற்றிருக்கின்றன. அப்ப நாம அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்படி பாவ மன்னிப்பு தேடினால்தான் நமக்கு மழை கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை 2 காரணத்தினால தண்டிக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது அபூஜஹல் கேக்குறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அபூஜஹல் சொன்னதை, அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இந்திக, இந்த முகமது சொல்வது சத்தியமாக இருந்தால் ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து கல்மாரி பொழிய செய், கல்லால வச்சு நீ அழிச்சிரு. இந்த முகமது சொல்றது உண்மையாக இருந்தா நாங்க மறுக்கிறோம்ல, எங்களையா நீ வாழ வைக்கிற, அழிச்சிரு என்று அவன் கேட்கின்றான். அவித்னா பி அதாபின் அலீம், அல்லது கடுமையான வேதனையை கொண்டு இறக்கு என்று அபூஜஹல் கேட்கின்றான். அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா கானல்லாஹு முஅத்திப வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம், நீங்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது காரணத்துல அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டான். அடுத்து இன்னொன்று சொல்றான், வமா கானல்லாஹு முஅத்திபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன், இந்த மக்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருக்கின்ற வரை அல்லாஹ் அழிக்க மாட்டான், தண்டிக்க மாட்டான். அப்ப நாம தண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தௌபா செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அதுல தௌஹீத் ஆளுகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நாம தான் ஷிர்க்ல இல்லையே, இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னஹு ல யுகானு அலா கல்பி, என்னுடைய உள்ளத்தில் சில சமயம் கவனக்குறைவு ஏற்படுகின்றது. ஓ இன்னீல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா, ஒரு நாளைக்கு நான் 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர்,
நீங்கள் முந்தி செய்த பிந்தி செய்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு வெற்றியை கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டதாக சொல்கின்றான். அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நாளைக்கு நான் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நாம ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்பார் தேடுறோமா? ஒவ்வொரு ஆளும் கேட்டுங்க. அப்படி நாம பாவ மன்னிப்பு தேடுறோமா என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது நபித்தோழர்கள் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேடணும்ங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? தௌபாவுக்கு எல்லை உலகம் அழிகிறது. அந்த உலகம் கியாமத்தினால், அதாவது சூரியன் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்க உதிக்க ஆரம்பிச்சு வைங்க, 10 அடையாளங்கள் சொல்றாங்களா, அந்த அடையாளம் வந்த பிறகு தௌபா தேடினால் கிடைக்காது. அது போன்று ஒரு மனிதன் வஃபாத்தாகக்கூடிய கட்டத்தில் மன்னிப்பு தேடுறான்னு வைங்க, மன்னிப்பு கிடைக்காது. அதனால நபித்தோழர்கள் அந்த தௌபா செய்வதில் ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதுல உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி குறிப்பிடுகின்றேன். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அவையில நிற்கிறாங்க. ஃபஹிர்னி, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. வைஹக இர்ஜி ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வ துபு இலை, நீ போ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு வருந்து என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். அவர் கொஞ்ச தூரம் அப்படி போய் விட்டு திரும்ப வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே தஹ்ஹிர்னி, என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இர்ஜி ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வ துபு இலை, போப்பா அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு, உன்னுடைய பாவத்திலிருந்து விலகிக்க இதுதானே போ என்று சொல்கின்றார்கள். அவர் திரும்ப போறார். போய்விட்டு மீண்டும் வருகின்றார் 3வது தடவையும். தஹ்ஹிர்னி, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார். அப்போதுதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதில இருந்து உன்னை தூய்மைப்படுத்த என்ன சொல்ற என்று கேட்கின்றார்கள். அதாவது இப்படி சொல்றதுல இருந்து அவருடைய வாக்கு மூலம் ஒரு 3 தடவை கிடைத்து விடுகின்றது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு 3 தடவை 4 தடவை அவருடைய வாயில இருந்து இந்த செய்தியை வரவழைச்சாங்க. ஃபகால மினஸ் ஜினா, விபச்சாரத்தில் இருந்து என்னை தூய்மைப்படுத்துங்க என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிஹி ஜுனூன், இவருக்கு பைத்தியம் இருக்குதான் பாருங்க அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல புத்தி சுவாதீனம் உள்ளவர்தான், மது அருந்திருக்கிறாரா என்று பாருங்கள். அவர் ஆளு பக்கத்துல போய் முகர்ந்து பார்த்து சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரை அந்த சாராய வாடை எதுவுமே கிடையாது. இப்போது 4வது உள்ள வாக்குமூலம் 3 தடவை கேட்டாங்களா, இப்ப 4வது கேட்கிறாங்க, அஸனைத, நீ விபச்சாரம் செய்தாயா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்னா ஃபஅமர பிஹி, கட்டளை இடுறாங்க, கல்லால் எரிந்து கொல்லப்படுறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. கல் எப்படியே பொடி பொடி கற்களை வச்சுதான் எரியும். குழி தோண்டி நிறுத்தப்பட்டு பொடி பொடி கற்களை போட்டு சரமாரியாக அப்படியே எரிந்து அதிலேயே மண்டையெல்லாம் உடைஞ்சி இரத்த வாராக ஆகி அப்படியே அவர் வஃபாத் ஆகின்றார். இப்படி வஃபாத் ஆன உடனே மறுநாள் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. 2 விதமான விமர்சனங்கள் வருது. லக்கத ஹலக லக்கத ஹாசத் பிஹி ஹதியத்துஹு, நாசமா போயிட்டார் இவர், அவருடைய பாவம் அவரை மூழ்கடித்து விட்டது
என்று ஒரு சாரார் இப்படி பேசிக் கொள்கின்றார்கள். இன்னொரு சாரார் அதுல சொல்றாங்க, அப்படி சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில வைத்து உக்துல்னி பில் ஹிஜாரா, என்னை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். இப்படி கேட்டு அவர் தன் மீது கல்மாரி பொழிய சொல்லி இறந்திருக்கின்றார் என்றால் இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல என்று இன்னொரு சாரார் பேசுகிறாங்க. அப்ப உயர்ந்த தௌபா அவர் செய்திருக்கிறாங்கன்னு இன்னொரு சாரார் பேசுறாங்க. 3 நாள் 2 நாள் கழித்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க, உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹையும் பாருங்க, அந்த சபைக்கு வந்த உடனே அவங்க சலாம் சொல்லி அவங்க உட்கார்றாங்க. இப்ப வழக்கத்தில் எப்படி இருக்குது, பெரிய ஆட்கள் வந்தா இவன் தான் எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிமா சொல்ல வேண்டியதான். முந்தி கொண்டு சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா மரபு எப்படி வச்சுட்டா, பெரிய ஷேக் வரும் பொழுது, பண்டாரம் வரும் பொழுது இவங்க தான் என்ன செய்யணும், சலாம் சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு மரபை வச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்வே சலாம் சொல்றாங்க, உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்ற மாதிரி 2 விதமான விமர்சனங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு போயிருச்சு. இஸ்தக்ஃபிரு லி மாயிஸ் இப்னு மாலிக், மாயிஸ் இப்னு மாலிக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள். கால ஃபகாலு கஃபரல்லாஹு லி மாயிஸ் இப்னு மாலிக், எல்லாரும் சொல்றாங்க அல்லாஹ் மாயிஸ் இப்னு மாலிக்கை மன்னிப்பானாக. இதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லகத் தாப தௌபத்தன் லவ் குஸிமத் பைன உம்மத்தின் லவசியத்துக்கும், அவர் செய்த அந்த தௌபா இருக்கிறது இரத்த வாராக தன் மேனியை ஆக்கி கொண்டு அப்படியே துடிதுடித்து துவண்டு இறந்தாரு. அவர் செய்த அந்த தௌபாவை உலக மக்கள் இந்த உம்மத்தினருக்கே பங்கு வைத்தால் கூட அத்தனை பேருக்குமே போதும். அப்படிப்பட்ட ஒரு தௌபாவை அவர், சிறந்த தௌபாவை, சிறந்த பாவ மன்னிப்பை அவர் தேடிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்து பார்க்கிறோம், இவங்க மாயிஸ் இப்னு மாலிகா, இவர் ஒரு ஆணா ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்து அதே மாதிரி யா ரசூலல்லாஹ் தஹீர்னி, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போமா மாயிஸ் இப்னு மாலிக்கு சொன்ன வார்த்தையை அப்படி சொல்றாங்க. உடனே அந்த பெண்ணு சொல்லுது, நீங்க வந்து என்ன மாயிஸ் இப்னு மாலிக்க திரும்ப அனுப்புன மாதிரி அனுப்புறீங்க. நான் மாயிஸ் இப்னு மாலிக் மாதிரி திரும்ப சொல்ல முடியாது. என்னிடத்திலேயே எவிடன்ஸ் இருக்குது. அந்த பெண்ணு சொல்லுது, என்னிடத்திலேயே ஆதாரம் இருக்குது. என்னமா, நான் கருவாக இருக்கிறேன், விபச்சாரத்தின் மூலமாக கருவாக ஆகியிருக்கிறேன். நீங்க அவரை திரும்ப அனுப்புன மாதிரி என்ன செய்ய முடியாது, திரும்ப அனுப்ப முடியாது. எனக்கு நீங்க வந்து என்ன தூய்மைப்படுத்துங்க என்று சொன்ன உடனே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாமா அப்படிங்கிறாங்க. பிள்ளை தூக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு அடுத்து ஒரு சான்ஸ், இன்னொரு அறிவிப்புல அந்த பிள்ளை வந்து பால் குடிக்க செய்து அந்த பிள்ளைக்கு வந்து ஏதாவது சாப்பிடக்கூடிய உணவு அந்த பக்குவத்தில் நீ கொண்டு வா, உணவு சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அத மாதிரியே கொண்டு வந்த உடனே ஒவ்வொரு கட்டத்திலேயும் அந்த பெண்ணு வருது பாருங்க. அப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல தண்டனையை கேட்கிறாங்க. அது மாதிரியே வந்து தண்டனை அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் அந்த பெண்ணு மீது விழக்கூடிய அந்த கற்கள் அதுல இருந்து ரத்தம் தெரிக்குது. அப்படி தெரிக்கின்ற பொழுது காலித் இப்னு வலீத் மேல கொஞ்சம் போல ரத்தம் பட்டுருச்சு. என்ன இது, இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு ரத்தம் என் மீது பட்டுவிட்டது என்று சொன்ன உடனே மஹலன் யா காலித், காலிதே அவசரப்படாத. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லகத் தாபத் தௌபத்தன், இந்த பெண்ணு செய்திருக்கக்கூடிய தௌபா இருக்கிறது, லவ் தாபஹா சாஹிபு முக்ஸின், மக்களிடத்துல வரி வசூல் பண்ணி லஞ்சத்தை வாங்கிட்டு கொடுமைப்படுத்துறான அந்த அதிகாரி இப்படி ஒரு தண்டனையை, அப்ப இதை விட மேல அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் தெரியுது. அந்த அதிகாரி இப்படி ஒரு தண்டனையை கேட்டு பெற்றிருந்தால் கூட அல்லாஹ் அவனுடைய பாவத்தையும் மன்னித்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு தௌபாவை இந்த பெண்ணு செய்திருக்கிறார். சாதாரணமான விஷயம் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. நாம என்ன பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அந்த பெண்ணு செய்துட்டு அதே போல மாயிஸ் இப்னு மாலிக்கும் செய்துவிட்டு அந்த பாவத்திற்காக வந்து அவங்க தண்டனையை கேட்டு பெறாங்கன்னு பாருங்க. அந்த இருவரும் செய்த பாவத்தை ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிருந்தாங்களா, சஹாபாக்களுக்கு தெரியுமா? யாராவது வந்து 4 பேர்கள் சாட்சி சொல்லணுமே, அப்படி யாராவது சாட்சி சொன்னாங்களா? கிடையாது. அவங்களுடைய வாயில இருந்துதான் ஒரு 4 சாட்சியங்கள் ரசூலுல்லாஹ் வரவழைக்கிறாங்களே தவிர அது பேச்சில அப்படியே தட்டி விட்டு இறக்கப்பட்டு போப்பா அப்படின்னு சொல்லி மெதுவாக அப்படியே அனுப்பிவிட தான் பாக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து அதை ஒத்துக்கொள்ளல. அந்த தண்டனையை உலகத்தில் ஏன் பெற்றுக் கொள்கின்றார்கள் என்றால், ஒலைசத்தி தௌபத்தில் இல்லதீன யாமலூன ஸய்யாத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத், ஒருவருக்கு மரணம் வந்த பிறகு இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் கால இன்னி துபுத்துல் ஆன்,
நான் இப்போது தௌபா செய்து விட்டேன் என்று கேட்டால் அவர்களுக்கு தௌபாவே கிடையாது என்று சொன்னதின் காரணத்தால் வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார், யார் காபிர்களாக மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. உலாயிக ஆசதனாலகும் அதாபன் அலீமா, அவருக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். அப்ப என்ன, ஒவ்வொரு நாளும் நாம பாவ மன்னிப்பு தேடியாகும். சில பாவங்களுக்கு தண்டனை இது மாதிரி தௌபா இருக்குதா, இப்படி தண்டனை கேட்டு பெறதுதான். அதை அவங்க கேட்டு பெற்றாங்க. ஏன் மர்மையில கேவலப்பட்ட கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இப்படி அவருடைய உள்ளத்துல இந்த ஈமானுடைய அந்த ஜோதியை போட்டு, நாம தப்பு செய்தால் உலகத்துல யாருமே பார்க்காம இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு அவருடைய உள்ளத்துல அப்படியே ஒளியூட்ட செய்து அதன் மூலமாக அவர்கள் நேர்வழி பெற்றதை நாம பார்க்க முடிகின்றது. இந்த மாயிஸ், அதை போன்ற இந்த காமிதியா குலத்தை சார்ந்த அஸ்து கிளையாரை சார்ந்த அந்த பெண்ணெல்லாம் தௌபாவை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் மறுமையில மாட்டிடக்கூடாது, கடைசி கட்டத்தில் தௌபா கிடையாது என்பதற்காக வேண்டி இப்படி பாவ மன்னிப்பு தேடுறதை நம்ம பார்க்கிறோம். அதனால நாம அன்றாடம் நாம செய்யக்கூடிய தப்பு இருக்குது. இப்போ அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றணும். உங்களுக்குள்ள இளைஞர்கள் என்று ஒவ்வொரு ஆளையும் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்வார்களே, கடந்த காலத்தினுடைய அந்த வரலாறை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தோம் சொன்னா எத்தனை பேர்கள் தேர்வோம், எத்தனை பேர்கள் அந்த பரீட்சையில பாஸ் ஆகும் சொல்ல முடியாது. கடந்த காலத்தினுடைய வாழ்க்கை நமக்கு அப்படி இருந்துச்சு. இப்போது நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விபச்சாரங்கிறது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதையெல்லாம் விட்டு நாம் விலகியாக வேண்டும். இப்படி விலகி அவ்வப்போது அந்த கணக்கு தீர்த்தார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. ஒத்தி வைக்க கூடாது. ஏன் தெரியுமா, மரண வேளையில தௌபா கிடையாது. இந்த தௌபாவுக்கு என்று இஸ்திக்பாருக்கு என்று சில வார்த்தைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. என்ன, சுப்ஹானக வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக், நீ தூய்மையானவன், நீ புகழுக்குரியவன், உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன், வஅதூபு இலைக்க, உன் பக்கமே திரும்புகிறேன். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு முந்தி திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுல உள்ளது, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு என்று வருகின்றது. ஃபஸப்பிஹ், அதுல சுப்ஹானல்லாஹ் சொல்லுன்னு வரும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன்னுடைய இறைவனுடைய புகழ சொல்லு. வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதுன்னு இது அந்த வார்த்தை பூரா அப்படியே ரசூலுல்லாஹ் தூக்கி வச்சு சுப்ஹானக வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக் என்று வஃபாத் ஆகிறதுக்கு முந்தி திரும்ப திரும்ப சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லுகின்ற அந்த கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, இதை இப்பொழுது நீங்க அடிக்கடி சொல்றீங்களே என்னவென்று கேட்கின்ற பொழுது, ஜுயிலத்திலி அலாமா, இதுதான் எனக்கு கியாமத் நாள்ல அடையாளமாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த வார்த்தையை தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சு இந்த நோன்பு மாதத்துல இதை தெரிஞ்சு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கங்க. இது எனக்கு அடையாளமாக வழங்கப்பட்டிருக்கின்றது, என்னுடைய உம்மத்திற்கு இது அடையாளம். இது நான் இதை சொல்லும் பொழுது, அந்த உம்மத்தை காணும் பொழுது, மறுமையில பார்க்கும் பொழுது, என்னுடைய சமுதாயத்தை பார்க்கும் போது இந்த வார்த்தைகளை தான் நான் சொல்வேன். சுப்ஹானக வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக் என்ற இந்த வார்த்தைகளை சொல்வேன் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 747வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நாம தௌபா செய்ய வேண்டும். அந்த தௌபாவுக்கு மன்னிப்பு, அந்த மன்னிப்பு வழங்குவதற்கே உரிய உச்சகட்டமான நேரம் பிந்திய பத்து தான். அது நமக்கு நெருங்கி விட்டது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை கத்ருடைய இரவில் நாம் இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த லைலத்துல் கத்ரி என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. கணக்கு போட்டு பார்த்துக்கங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள், அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவில் இறங்குகின்றார்கள். பிஇذن ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனுடைய உத்தரவு கொண்டு இறங்குகின்றார்கள். மின் குல்லி அம்ரன், எல்லா விஷயங்களையும் கொண்டும் அவர்கள் இறங்குகின்றார்கள். சலாம் ஹிய ஹத்தாம் மத்லஇல் ஃபஜ்ர், அது சுபுஹ் நேரம் வரைக்கும் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்திற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் லைலத்துல் கத்ர் இரவில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நிற்கின்றார்களோ, அவருடைய பாவத்தில் எல்லாமே முந்தி செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இது புகாரில 35வது ஹதீஸ். இந்த இரவு எப்போது என்று வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இரவே அறிவிச்சு கொடுக்கப்படுது. அவங்க அறிவிச்சு கொடுக்கப்பட்டு வெளியே வரும் பொழுது 2 பேர் சண்டை போட்டு நிக்கிறாங்க. அதை பார்க்கிறாங்க, அந்த பிரச்சனையை தீர்க்கிறாங்க. இது மறந்து போய்விட்டது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பிடிக்கிறதுக்காக வேண்டி அவங்க நமக்கு என்ன சொல்கின்றார்கள் என்றால், பிந்திய பத்தில் தேடிக்கொள்ளுங்கள். இந்த பிந்திய பத்தையும் ரசூலுல்லாஹி எப்போது சொல்றாங்க, இந்த இதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃபே இருப்பாங்க.
ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MA சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. 20 அன்று பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. காலையில பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் பிறை பார்த்து பெருநாள் அன்றை காலையில வெளியாகின்ற வரை யாத்திகாப் இருப்பாங்க. எதற்கு? இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அப்படி அதற்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல் 10ல ஒரு தடவை யாத்திகாப் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த முதல் 10ல இல்ல அப்படின்ட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னல்லதி தத்லு அமாமக், நீங்க தேடுறது இன்னும் கொஞ்சம் முன்னால இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து 10 நாள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நடுப்பத்திலையும் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லாஸ்ட்ல வந்து சொல்றாங்க இதுலயும் கிடையாது, அடுத்ததுல தான் கிளைமாக்ஸ் இருக்குது என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிந்திய 10 நாட்களுமே அவங்களுடைய மனைவிமார்களும் பள்ளிவாசல்ல வந்து யாத்திகாப் இருந்திருக்கிறாங்க. அந்த அளவிற்கு அந்த லைலத்துல் கத்ர் என்பது முக்கியமானது. இது 813வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எப்படி ஆக்கி தந்திருக்காங்கன்னா, நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்துல ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, இரவு பகல் இல்லறம் கூடாது, தாம்பத்தியமே கூடாது என்று இருந்தது. அல்லாஹ் தஆலா அதற்கு முன்னால ஒரு சலுகையை கொடுத்து சஹர் நேரத்தில் இருந்து நோன்பு திறக்கின்ற வரைக்கும் இல்லறம் தாம்பத்தியம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல உங்களுக்கு கூடும், இரவு நேரத்தில் கூடும் என்று ஆக்கி வச்சிருக்கிறான். அவன் அதுக்கடுத்து இங்கிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னு வைங்க, அதுல தமத்து என்ற ஒரு ஹஜ்ஜை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. இந்த தமத்துங்கிற ஹஜ்ஜில என்ன நமக்கு பலன் கிடைக்குது? இங்கிருந்து குடும்பத்தோட போறோம்னு வைங்க, முதல்ல உம்ரா செய்துட்டு அங்க போய் எஹ்ராம கலஞ்சிட்டு ஒரு 10-15 நாள் அல்லது ஒரு மாசம் இவங்க போகின்ற அந்த நாளுக்கு தக்க ஒரு இடவெளி கிடைக்கும். அவன் அதுல வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுக்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து ஹஜ்ஜிலேயே வேற வகையெல்லாம் இருக்குது, கிரான் என்ற வகையெல்லாம் இருக்குது. இதுல போகக்கூடிய ஆட்கள் உம்ராவை செய்துவிட்டு இடையில எஹ்ராமே களைய முடியாது, ஹஜ் முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். அந்த ஹஜ்ஜை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவும் ஹஜ்ஜில் உள்ள வணக்கத்தில் உள்ள ஒன்றுதான் என்றாலும் அதற்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன் தெரியுமா? இந்த தாம்பத்தியத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காது. தாம்பத்தியத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கலன்னு வைங்க, எஹ்ராம்ல இருக்கும்போதே ஒரு மாதிரியா ஆளை களத்துல இறங்க ஆரம்பிச்சிருவான். அதனால இந்த மனிதனுடைய இந்த உணர்வை போய் புரிந்து இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறதுக்கு எந்த இடத்திலையும் மார்க்கம் வந்து முட்டுக்கட்ட போடவே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிந்திய 10ல தன்னுடைய குடும்பத்தாரோடு அவர்கள் ஈடுபடுவது கிடையாது. வஷத்தல் இதா தகலல் ஆஷர், பிந்திய 10 ஏற்பட்டு விட்டால் ஷத்த மிஸரா, தன்னுடைய இடுப்பை வாரி கட்டிக் கொள்வார்கள் என்றால் தாம்பத்தியத்தில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். வஹ்யா லைலஹு, அவர்கள் தன்னுடைய இரவை உயிர்ப்பிப்பார்கள். வாயிகல் ஆஹ்லா, தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் எழுப்பி விடுவார்கள். யாரும் தூங்கிறாதீங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, இது சம்பந்தமான இரவோ அல்லது வேறு இரவோ அதை பற்றி குறிப்பிடும் பொழுது ருப்ப காசியாத்தினா ஃபித் துன்யா ஆரியாத்தின் ஃபில் ஆখিরা, இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் ஆடையோடு இருக்கின்றார்கள், ஆனால் மறுமை உலகத்தில் அவர்கள் நிர்வாணமாக இருக்கின்றார்கள். அதோ அந்த அறையில் தூங்கக்கூடிய அந்த பெண்களை எழுப்பி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. சாதாரணமான இரவோ அல்லது இந்த இரவாக கூட இருக்கலாம் என்று அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த பிந்திய 10 இரவுல இந்த உலகத்தில் நாம என்ன சாம்பாத்தியம் பண்ணாலும் சரிதான், அதையெல்லாம் இந்த 10 நாட்கள் ஒத்தி வைக்க வேண்டியதுதான். சம்பாத்தியம் பண்ண வேண்டியது இந்த 10 நாட்களுக்காக வேண்டி மற்றவை எல்லாம் ஒத்தி வைத்து, இப்ப நாம பார்க்கிறோம் உலகத்துல அந்த பிந்திய 10ல தான் கிளைமாக்ஸ். பிசினஸ்லையும் நகைக்கடையாக இருக்கட்டும்,
துணி கடையாக இருக்கட்டும், துணி தைக்கக்கூடிய கடையாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், இறைச்சி கடையாக இருக்கட்டும், எல்லா தொழிலையும் இந்த நேரம் தான். இந்த பக்கமா லைலத்துல் கத்ரா அது பாத்துக்கறலாம்பா, நம்ம இந்த ஷாப் கடையா அது பாத்துக்கறலாம், இப்போ என்னன்னு பாரு என்று அந்த தொழில்கள்லாம் நம்மள இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லமௌலிஉ ஸௌதி அஹதிக்கும் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபிஹா. அந்த சுவனத்தில் நீங்கள் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அந்த அளவு இருக்கின்றது, அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம், அது இந்த உலகத்தை விட, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில இடம்பெற்றிருக்குது. அதனால அந்த பிந்திய 10 இரவுகளை நாம பிந்திய பகுதிகளில் கொஞ்ச நேரம் உறங்கிக் கொள்ளலாம். எதற்கென்றால் நம்முடைய உடல் ரெஃப்ரெஷ்மென்ட் இருக்க வேண்டும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ஏனென்றால் பல பேர்கள் அந்த இரவுல தொழுவும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படியே லோட சாச்சி விட்டாராம். கருத்தை பாரம் சுமக்கிறவராக இருக்கிறார் பக்கத்தில் உள்ளவர், அவர் தான் அந்த பாரத்தை எடுத்து அப்படியே சுமந்துக்கணும். அப்படியே தள்ளி விட்டு அப்படி மெதுவாக அப்படி தள்ளி விட்டோம்னா அப்புறம் ஒரு மாதிரியா உயிர் பற்றி எழுந்து அத்தியாத்து ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி சஜிதாவில் சில பேர்கள் தூங்குறாங்க, நீண்ட சஜிதா. அதுக்கடுத்து ருக்குல தூங்கக்கூடிய ஆட்கள், இதெல்லாம் சரியில்லை. இதற்காக வேண்டி நாம கொஞ்சம் முற்பகுதியில கொஞ்ச நேரம், 2 மணி நேரம், எதற்கு பின்னால ஏன்னா ரசூலுல்லாஹ் ஐகல்லா அஹ்லஹு அப்படின்னு வருதுல, அதுல தன்னுடைய மனைவிகள் தூங்கி இருக்கிறாங்க, தூங்குறது கொஞ்சம் அனுமதி கொடுத்திருக்காங்க, எழுப்பி விட்டுறாங்க கிளம்புங்க என்று. அவ அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து என்ன பொறுத்தவரையில இந்த பிந்திய 10கள்ல நாம் எங்கேயுமே வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போறதில்லைன்னு வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு தடவை கோயத்தில் போய் இருந்தா இந்த அமைப்பு கிடைக்கல. நம்ம பள்ளிவாசல கிடைக்குது இல்ல, இந்த அமைப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதாவது என்ன, நாம தனியா இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடும் மற்ற ஊர்களில் கிடையாது. அதனால இந்த பிந்திய 10ற்கு அவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். இதுலயும் பெண்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க. அந்த பெண்கள் அப்படி தொலை வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தில் ஆடை அணிந்திருக்கின்றார்கள், மர்மையில் நிர்வாணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் தேட வேண்டும் என்று பெண்கள் வருகின்றார்கள். ஆனா நம்ம பாய்மார்கள் பள்ளிவாசல்ல லைலத்துல் கத்ர் தேடுறதுக்கு தான் வர்றாங்க. கடைசியில அங்கிருந்து இறக்கி விட்ட மாட்டேங்க, இன்னும் ஒரு படியில ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், அடுத்த படியில இன்னும் ஒருத்தன், படியெல்லாம் தூங்கு முஞ்சுகள் இப்படி உட்கார்ந்துருக்கான். அல்லது மேல படுக்கிற எழுப்ப போனோம் வைங்க, போங்க பாய் லைலத்துல் கத்ர் தேடுறான் அவர். அவ இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் அங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு படுக்கிறதாக இருந்தால், தொலை வருவதாக, அந்த தொழுகையில கலந்து கொள்றதாக இருந்தால் படுங்க, இல்லைன்னா அங்க படுக்காது. இது என்ன, இது கேலி கூத்தா? இது எதற்காக வேண்டி இந்த ஒரு ஏற்பாடு செய்யறோம்? எவ்வளவு பெரிய சிரமப்படுறோம். இது பெண்களுக்கு என்று வாகனங்கள், அது என்று பலவிதமான ஏற்பாடுகளும் செய்து இந்த இரவு பாருங்க, இதை ஏற்பாடு செய்த பிறகு இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் தஹஜ்ஜுத்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த இரவு தொழுகைக்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்பதை தௌஹீத் ஜமாத் தான் மக்களிடத்தில் அறிமுகப்படுத்துது. அதற்கு பின்னால இரவே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஹயாத் ஆகிக் கொண்டிருக்கின்றது. இந்த இரவை நாம ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. லைலத்துல் கத்ர் கைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட இந்த லைலத்துல் கத்ர் என்பது சிறந்தது. கணக்கு போட்டு மாத்துக்கங்க. அதனால அந்த இரவு ரசூலுல்லாஹ் எல்லா இரவுகளிலே முழுமையாக விழித்தது கிடையாதுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஆனால் இந்த ஹதீஸ்களை பார்க்கும்போது அவங்க அதிகமான அளவு இதுல அந்த 10 இரவுகளுமே கண்விழித்ததாக நாம பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை இந்த இரவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதை நாம் அந்த ஹதீஸ்களுடைய அந்த போங்கள் இருந்து பார்க்கும் பொழுது அவங்க அந்த இரவை அவங்க ஹயாத் ஆக்கியிருக்காங்க என்று தெரிகின்றது. இதை கவனத்தில் வைத்து நாம் அந்த பிந்திய 10 விட்டுறக்கூடாது. அதுல ஒரு இரவு கூட நாம் இழந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்